வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும், அபுதாபியில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ணிருக்க பழைய வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோவும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க. அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஜாப் லொக்கேஷனு டைம் கீப்பரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும், டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் பில்டிங் ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டைம் கீப்பரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்க அபுதாபியில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் சூப்பர்வைசரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். பிஇ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சைட் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும், பில்டிங் அண்ட் டவர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் சூப்பர்வைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், பில்டிங் ரிலேட்டடான கம்பெனியில் பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு. ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட காண்டாக்ட் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். குவான்டிட்டி சர்வேயருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜாபு ஆட்டோகேட் டிராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆட்டோகேட் மஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும். டிராப்மேனாக பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனை ப்ரியாரிட்டி பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியரு. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் எஸ்டிமேட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சைனா பேஸ்டு கம்பெனி, சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு 9 to 11 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு. சைனா ஸ்டேட் கம்பெனி.
ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க ஆஃபீஸ் வந்து ஜிம்மேரியா லேக்கில் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் ஏஜென்ட்டு, சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 years கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு, சைனா ஸ்டேட் கம்பெனியில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அப்படி இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸும். ஹைரைஸ் பில்டிங்கில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா துபாயில் இவங்க அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் டேரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 years சைட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயிலாக மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர். ஜாப் லொக்கேஷனு சைனா ஸ்டேட்டில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கண்டினியூ வேக்கன்சி இருக்குது. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக இந்த மெசேஜை நான் உங்களுக்கு பண்ணுறேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கட்டிங் மார்க்கரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். கார்டனியா கம்பெனி. கட்டிங் டெக்னீஷியனாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டெக்னீஷியன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் கரண்ட் கம்பெனியோட சேலரி ஸ்லிப்பையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜாயின்ட்னிங் ட்ராப்மேனு. கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்.
சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். MEPலேயும் சிவில் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனு, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் டெக்னீஷியனு, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மெக்கானிக்கல் டெக்னீஷியனு இந்த அட்ரஸுக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டேரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெட்டீரியல் இன்ஜினியரு, MEP டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BA எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் HR மெயில் ஐடி இருக்குது, கார்டனியா கம்பெனியோட. இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் டிராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில், கார்டனியா கம்பெனி. BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆட்டோ கேடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிராப்மேனாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் தேவைப்படுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரிங், MEP டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டனியா கம்பெனியில் ஜாப் வேக்கன்ட்டி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். PPM கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லக்ஸுரி ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான பிளானிங் ப்ராஜெக்ட் மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு HR அசிஸ்டண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு UAEயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி பார்த்திங்கன்னா 4000 திராம்ஸ்லேருந்து 8000 திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸு HR டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு குவாலிஃபையான HR அசிஸ்டண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு, ஷாங்காங் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க கம்பெனியோட கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் ஷாங்காங் கம்பெனியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரு, சிவில் இன்ஜினியரு. ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி பார்த்திங்கன்னா 10,000 திராம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துபாயில் கோல்டு நிலவரம்.
இன்றைக்கு தங்கம் விலை பார்த்தீங்கன்னா 24 கேரட்டு 292 25 கிராம்ஸு, 22 கேரட்டு 270 கிராம்ஸு 50 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு 22 ரூபா 73 பைசா. இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. அப்போ தான் நான் பண்ணுற பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோவும் உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியும். அதனால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பயன் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.